இந்த அண்ணனுக்கு வர வர புத்தி கேட்டு போச்சுப்பா. எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான். எம்மாடி கிறுக்கு பயப்புள்ள, அவன் ஏதாவது இப்படி செஞ்சுட்டே தான் இருப்பான். அதுக்கெல்லாம் நீ ஏன் பதட்டம் ஆகுற? ரொம்ப ஓவரா போனான்னா சொல்லு, கூப்பிட்ட நாள் தட்டுற. அது முதல்ல பண்ணுங்க. ஏங்க, இங்க நடக்கிற எல்லாத்தையும் போய் தெய்வானிட்ட சொல்றதே அவன் தான். இப்ப அது எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அது எங்கேயும் வந்து நின்னதான் எனக்கு தெரியலடி. ஏங்க, ஹால்ல நடந்ததுல அதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. நாளைக்கு எப்படியும் அந்த கபில் இந்த வீட்டுக்கு வந்துருவான். வந்த உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் கிளம்பி போயிடுவாங்க. அண்ணி சொன்ன மாதிரியே அந்த புனிதா கபில மனசை மாத்தி மொத்த குடும்பமும் இங்க வந்து உட்கார போகுது. அப்புறம் எனக்கு தானே வேலை. உங்களுக்கு என்ன, நான் தான் எக்ஸ்ட்ராவா 20 தோசை சுடணும், 2 லிட்டர் பாலை காய்ச்சணும், 2 கிலோ காய் எக்ஸ்ட்ரா வாங்கி நறுக்கி கொட்டணும். முடியலடி, ஏன்டி இப்படி குட்ஸ் ரயில் கணக்கார 2 மைல் நீளத்துக்கு வளவளவளான்னு பேசுற? காது வலிக்குதுடி, ரத்தம் வந்துட போகுது. உனக்கு வாங்கவல, நான் இங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு நீ என்னத்தை கண்ட? உங்களுக்கு என்னங்க, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்ன பேசினாலும் பேசலனாலும் உங்களுக்கு நேரத்துக்கு தட்டுல சோறு வந்துருதுல்ல. உங்களுக்கு எங்க ஏன் கஷ்டம் தெரிய போகுது? எம்மாடி, சோறு சோறு சோறுன்னு உன் அண்ணன் எந்நேரமா அணத்திக்கிட்டே இருக்கிறானே, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப தெரிஞ்சுதா? எல்லாம் இவகிட்ட இருந்துதான் அவனுக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்குது. அப்பா, அம்மா கவலைப்படுறது நியாயம் தானப்பா. இங்க நாங்க வேலைக்காரங்க மாதிரி தானே இருக்கோம். கபிலன் குடும்பமும் இங்க வந்துட்டா இங்க நம்ம யாரு? அதுக்குத்தானமா நானும் மூளைய போட்டு கச்சக்கி புழிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பப்ப மரகதத்தை தூண்டி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கல. நல்லா தூண்டி விட்டீங்க போங்க. முள்ளங்கி பத்த மாதிரி முழுசா 3 நாள் புனிதா கபில மனச மாத்தி இந்த வீட்லயே தங்க வைக்கிற அளவுக்கு அவ பேசி கூட்டிட்டு வரதான் போறா. இது நடக்கத்தான் போகுது பாருங்க. யாரு இவ? வாடகை வீட்டுல ஒன்று கொடுத்தன மாதிரி இருந்துகிட்டு ஏதோ மாசம் பட்ஜெட்டை போட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் அந்த கபிலம் பைய. அவனுக்கு வாழ்க்கையில எதிர்பாராம இவ்வளோ பெரிய லாட்டரி அடிச்சிருக்குது. அதை பயன்படுத்திக்கவும் தெரியல, இங்க வந்து வாழவும் தெரியல. அவனுக்கு புனிதா அவன் மனசை மாத்துறதாவது. அவன் ஏண்டி இங்க வர மாட்டேன்னு எப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான்? நீயே சொல்ல. அதையும் நீங்களே சொல்லிருங்க. என்ன அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருந்திருந்த இதே வீட்டுல நடுக்கூடத்துல சோபால உட்காந்து கால் மேல காலை போட்டு ஆட்டிக்கிட்டு சம்மந்தியா ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் நீ. ஏங்க, இந்த பாருங்க, இவ்வளவு சொல்றீங்கல்ல, நீங்க மட்டும் எந்த அதிகாரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏதோ அண்ணங்கிற உறவுல தான் நம்ம குடும்பம் இங்க ஊசலாடிக்கிட்டு நிக்குது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. வந்துட்டாரு, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்றதுக்கு. நாளைக்கு அந்த கபில குடும்பம் இந்த வீட்டுக்கு வரும்ல, அந்த குடும்பம் வந்து தங்காம இருக்க என்ன வழியோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உங்க மகன் பண்ண கோமாளித்தனத்துக்கு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு அப்படியே உங்களை போட்டேன். நான் பாரு, பேச்சு இருக்கணும்டி. அடியே, நான் இப்ப அதை தானடி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இனி யோசிச்சு என்னங்க இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவ்ளோ நாள் வரைக்கும் புனிதாவும் கபிலனும் ஒன்னா சேர்ந்து வாழலங்கிற விஷயத்த வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தீங்க. இனி அது நடக்காதுல்ல. இந்த நாளைக்கு இந்நேரம் புனிதா கோவாக்கு கிளம்பி போயிருப்பா. அவ புத்திசாலி, அழகா அவ புருஷன்கிட்ட அப்படி இப்படி பேசி அவ புருஷனை வழி கொண்டு வந்துருவா. சமாளிக்க முடியலடா இவளை. அடியே, ஏண்டி உனக்கு எனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? அதாச்சு. இது வரைக்கும் உன்னால என்ன மாத்த முடிஞ்சது? எங்கிட்ட இருந்து மாத்துறது? அதான் இப்ப வரைக்கும் எப்ப பார்த்தாலும் என்னதானே மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. போச்சு காதலே. நான் எதுக்காக சொல்றேன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. அதாவது இந்த வீட்டு மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா அவ்வளவு சுலபமா வளைஞ்சு கொடுத்து வந்துட மாட்டாண்டி. அதுக்காக சொல்றேன். நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா அந்த புனிதாவை தான் புரிஞ்சுக்கவே முடியலையே. அது எப்படிங்க கல்யாணம் ஆனப்புறமா அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா? அதுதாண்டி அவளோட கெட்டிக்காரத்தனமே. உன்னை பொறுத்த வரையில புனிதா கபில மனச மாத்துவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ கபில மனச மாத்த மாட்ட. மரகதத்தை அவ வாயாலேயே போமா போய் உன் புருஷன் வீட்டுல அவன் கூட நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்துன்னு கபிலனுக்கு சாதகமா மரகதத்தை தான் அவ சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி செய்வா. அதுதான் கபில புனிதா 2 பேரும் போட்டு வச்சிருக்கிற திட்டமே. ஓ, அதனாலதான் அவன் அம்மா என்ன சொன்னாலும் இவ அமைதியாவே இருக்காளோ? பின்ன சும்மாவா? என்னோட ஆசை தங்கச்சி 300 கோடி ரூபாய்க்கு மேல சொத்த புனிதா பேர்ல எழுதி வச்சிருக்கிறா.
இப்ப சொல் புனிதா, கபில மனச மாத்து வாங்குறியா இல்ல? ஏங்க நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் அண்ணியே எப்படிங்க கபில வீட்ல புனிதாவை தங்க சொல்லுவாங்க? அவ எப்படி சொல்லுவா? அவ என்ன உன்ன மாதிரி கூறு கட்டவளா? கோவிச்சுக்காத. ஏன் சொல்றேன்னா அவளா எதை சொல்ல மாட்டா. ஆனா புனிதா அவளோட கையில பாசங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாள்ல, அத பயன்படுத்தி மரகதத்தை அந்த மாதிரி சொல்ல வைக்க முயற்சி பண்ணுவாங்கிறேன். அப்பா, அம்மா பயப்படுற மாதிரி கபிலனையும் புனிதா மனச மாத்தி இங்கே இருக்க வச்சுட்டா என்னப்பா பண்றது? கபிலன் இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னா நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். ஆனா எக்காரணம் கொண்டும் நாம இந்த வீட்டுல இருந்து வெளியே போகவே கூடாது. அப்படி இருக்கையில நான் எப்படி அந்த கபிலனை இந்த வீட்டுக்குள்ள வர விடுவேன்? புனிதா, இந்த சூட்கேஸ்ல உனக்கும் மாப்பிளைக்கும் ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னுல பிளாஸ்க்கு, அப்புறம் இந்த பால் பவுடர், தலைவலி மாத்திரை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் கண்ணு. வேற ஏதாவது வேணுமா சொல்லு. மா, எதுக்குமா இவ்ளோ பேக் பண்ணிருக்கீங்க? கோவா டூரிஸ்ட் பிளேஸ்மா, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படியா? புனிதா, எனக்கு என்னமோ நீ கோவா போற மாதிரி தெரியலையே. ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பேக் பண்ணுவாங்கல்ல, சும்மா இருடா வல்லவா. அப்படி இருக்கு. ஏய், என்ன பேசுற நீ? அவங்களே முதல் முறையா வெளியூருக்கு போறாங்க, நீ வேற அபசகுணமா பேசிக்கிட்டு சும்மா இரு. ஹாஸ்பிட்டல் சொன்னா அபசகுணமா? மாமா, புனிதா கிளம்பி போற வரைக்கும் அத்தை அப்படியே அருள் வந்த மாதிரி தான் இருப்பாங்க. பேசாம இருடா. நீ எதையாவது பேசி ஊருக்கு போறத கெடுத்து விட்டுறதா. வாய முடி. இதுல டவல் வச்சிருக்கேன், எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஐயோ, பேசிக்கிட்டே இருந்ததுல பாரு, உனக்கு ஸ்வீட் செஞ்சு வச்சத மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இருடா. நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு. ஷோ ஏங்க, என்னைக்கும் இல்லாம அண்ணியோட வேகம் நீ கொஞ்சம் அதிகமாவே இருக்க. அது ஒண்ணும் இல்லடி, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முட்டாயை கொடுத்து ஏமாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கோவாலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன அது கோவா சரடி கோவா போயிட்டு வந்த பிறகு புனிதா எப்படியும் கபிலங்கிட்ட பேசி அவனை எங்கேயே தங்க வைக்க சம்மதம் வாங்கிடுவா அப்படின்னு மாப்பிள்ள மரகதங்கிட்ட சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறதால அவ கால சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறா. வேற ஒண்ணும் இல்ல. மாமா மாமா, அங்க பாருங்க மரகதா, Sweet நீ இதுல இப்படி இருக்குமா, சாப்பிடுங்க. அடுப்படிக்கும் கூட்டத்துக்கும் ஓடுற ஓட்டத்துக்கு அப்படியே பொடி நடிகா நடந்துருந்தீங்கன்னா கோவாவுக்கே போய் சேர்ந்துருக்கலாம். இப்ப என்ன, புனிதா இனிப்பு சாப்பிடாமலேவா இருக்க போறா? அது மட்டும் இல்ல, எப்படியும் ஊர்ல இருந்து வந்த பிறகு மாப்பிள்ளையும் நம்ம வீட்டோட தானே வந்திருக்க போறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்தே உட்காந்து இனிப்பு சாப்பிட்டுக்குவோமே. ஐயோ ஆமால, எனக்கு எப்படி இது தோணாம போச்சு.